போதைப் பொருள் பாவனையும் சமூக சீர்கேடும் என்ற தலைப்பண்களால் ஒரு சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போதைப் பொருளை நாம் பேச ஆரம்பித்தாலே அது ஹலாலா ஹராமா என்ற கேள்விக்கு அப்பால் முஸ்லிம் சமூகத்தில் அது முற்றுமுழுதாக ஹராமாக்கப்பட்ட விடயம்தான் என்பதை நாமெல்லாம் அறிந்திருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹராமாக்கப்பட்டிருக்கின்ற இந்த போதை வஸ்து தொடர்பாக நம்முடைய சமுதாயத்தோடு அவற்றை சிந்திக்கிற பொழுது, உலகளாவிய ரீதியில் நாம் சிந்திக்கிற நேரத்தில் எக்கச்சக்கமான சீரழிவுகளை நாம் நாளாந்தம் செய்தித்தாள்களினூடாக வானொலிகளினூடாக அறிந்து வருகின்றோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வெள்ளிக்கிழமை கூட நாடளாவ ரீதியில் இந்த போதைப் பொருள் தொடர்பாக எல்லா இடங்களிலும் ஆய்வுகளும் அதே போன்று பரிசோதனைகளும் இடம்பெற்றது. அந்த நாடில் மாத்திரம் சென்ற வெள்ளிக்கிழமை மாத்திரம் ஐஸ் என்று சொல்லுகின்ற இன்று இலங்கையையும் உலக நாடுகளையும் உலுக்கிக் கொண்டிருக்கின்ற பெருமளவான பாரிய உடலை நசுக்கி விடுகின்ற ஆண்மை இல்லாதொழிக்கின்ற ஒரு ஆணினுடைய பலத்தை இல்லாதொழிக்கின்ற அந்த ஐஸ் போதையோ அந்த போதைப் பொருளோடு சுமார் 407 நபர்கள் சென்ற வார வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஏஷ் என்று சொல்லுகின்ற அந்த போதைப் பொருளோடு 354 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று கஜ்ஜா என்று சொல்லுகின்ற அந்த செடியின் அந்த பொருளோடு சுமார் 268 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று வேறு வேறு மாத்திரைகளினூடாக 41 நபர்கள் சென்ற வார ஒரு நாளில் மாத்திரம் இலங்கையில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காலத்தில் சுமார் 2, 3 அல்லது 5 வருடங்களுக்கு முன்னாடி போதை வஸ்துக்கு பேசு பொருளாக இருந்த ஒரு இடம்தான் கொழும்பு நகரம். அதிலும் ஒரு ஊரை மாத்திரம் மையப்படுத்தித்தான் இந்த ஊர்தான் போதை வஸ்து பொருட்களை விற்பனை செய்கிறார்கள் என்றெல்லாம் அதிக முஸ்லிம்கள் வாழுகின்ற அந்த ஊரை மையப்படுத்தி பேசிய பல செய்திகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் கிராமப்புறங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் நகர்ப்புறங்கள் இருக்கிறதோ, வேற்று வித்தியாசங்கள் இல்லாமல் எல்லா இடங்களிலும் சகஜமாக இன்று நம் சமூகத்திலும் ஏனைய சமூகங்களுக்கு மத்தியிலும் இந்த போதை வஸ்து உலாவி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எக்கச்சக்கமான சீர்கேடுகளை நம்மால் பட்டியல்படுத்த முடியும். வெறுமனே 20 நிமிடங்களுக்குள் நம்முடைய சிந்தனைக்கான ஒரு சில செய்திகளை மாத்திரம் உங்களோடு பகிர ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காலத்தில் கிராமப்புறம் என்று சொன்னால் அவர்களுடைய போதை வஸ்தாக கள்ளு என்று சொல்லுகின்ற அந்த பானமும், அதே போன்று கசிப்பு என்று சொல்லுகின்ற அந்த பானமும், உச்சகட்டமாக சொல்லுவதாக இருந்தால் மது போதை அந்த சாராயத்திலிருந்து சாராயம் என்று சொல்லுகின்ற அந்த பானமும் தான் இருந்தது. அதே போன்று சுருட்டு, பீடி, கஞ்சா, இதை தாண்டி ஏனைய பெயர்களை கிராமப்புறங்களில் நாம் அறியவில்லை. ஆனால் இன்று கைது செய்யப்பட்ட பிறகு இவரிடம் ஐஸ் இருந்ததாம், இவரிடம் ஹெரோயின் இருந்ததாம், இவரிடம் இன்ன மாத்திரைகள் இருந்ததாம் என்று கிராமப்புறங்களில் இருந்து கைது செய்யப்படுகின்ற நம் இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில், நம் சமூகத்தின் தலைமைகள் மத்தியில் இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அவதானிக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாடளாவ ரீதியில் இன்று போதை வஸ்துக்கு எதிரான குரல்கள் எழுப்பப்பட்டு அரசாங்கம் அதற்கு எதிராக மும்முரமாக செயற்படுவதை நானும் நீங்கள் அறிந்திருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமினாக, ஒரு முஸ்லிமாக நாம் எதிர்பார்த்த விடயம் என்று கூட சொல்ல முடியும். நாம் ஒரு கட்டத்தில் போதை வஸ்துக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வந்தால் அல்லது அவற்றுக்கு எதிரான ஒரு பேரணியை முன்னெடுக்க வந்தால்
இஸ்திமாவை செய்ய வந்தால் எக்கச்சக்கமான விளைவுகளையும் இடையூறுகளையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். ஆனால் இன்று அரசாங்கமே முன்வந்து நீங்கள் இதை செய்யுங்கள், இப்படியான ஆலோசனை வழங்குங்கள், இந்த நபர்களை எங்களிடம் அறிமுகப்படுத்துங்கள், அதற்கான தொலைபேசி இலக்கங்களையும் தந்து இன்று சமுதாய ஒரு சீர்திருத்தத்தை நாடி நிற்கின்ற நேரத்தில் ஒரு முஸ்லிமாக, ஒரு மூமினாக, ஒரு ஜமாத்தாக, ஒரு இஸ்லாமிய ஊராக, ஒரு பள்ளி வாயலாக, ஒரு படித்த சமுதாயமாக, மாணவனாக நாம் அவர்களோடு கைகோர்ப்பது என்பது இன்றியமையாத தேவை. மறுமையில் நன்மை கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லுகிறான், ஷைத்தான் இந்த மதுபானத்தினூடாக, போதை வஸ்தினூடாக உங்கள் மத்தியில் பிரிவினைகளை கொண்டு வர விரும்புகிறான், பிரச்சனைகளை கொண்டு வர விரும்புகிறான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை குடும்பங்கள் காலி அருந்த நிலையில் இன்று காலிக்கோடுகளிலும் நீதிபதி அந்த நீதிமன்றங்களிலும் சென்று தன்னுடைய வாழ்க்கையை பிரிக்கின்ற அந்த நிலையில் இருக்கிறார்கள் தெரியுமா? எக்கச்சக்கமான குடும்பங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னோடு வாழ வேண்டிய கணவன், மனைவியின் தேவையை உணர்ந்து கொள்ள வேண்டிய கணவன் போதையோடு இரவு முழுக்க கழிப்பதனூடாக வேறொரு ஆணை பெண் தேர்ந்தெடுத்து வாழ்ந்து சீரழிந்து போன எத்தனை வரலாறுகளை உங்கள் முன்னாடி கொண்டு வர வேண்டும். மதரசாவிலே கல்வி கற்பதற்காக ஒரு மாணவனை சேர்க்கிறோம். தகப்பன் பச்சை குடிகாரனாக இருக்கிறான். சமூகத்தில் இருக்கின்ற அத்தனை கெட்ட வழக்கங்களும், போதை வஸ்துவோடு இருக்கின்ற அத்தனை கெட்ட வழக்கங்களும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு மன்னிப்பு, 2 மன்னிப்பு, 3 மன்னிப்பு, 30 மன்னிப்புகளை கொடுத்தாலும் விடுமுறையில் செல்லுகிற மாணவன் மீண்டு வருவது கிடையாது. அல்லது திடீர் என மதரசாவில் இருந்து ஓடி போகின்ற நிகழ்வுகள். மதரசாவில் இருந்து அவர் வெளியேற்றப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மாணவனினுடைய எதிர்காலத்தை சீர்குலைத்த அந்த தகப்பனாக மறுமையில் எழுப்பப்பட்டு இவனால் சுவனம் செல்ல முடியுமா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் இரவு நேரம் ஒரு ஊரிலே நிகழ்வுக்காக, பயான் நிகழ்ச்சிக்காக சென்ற தருணம், பள்ளிவாயலுக்கு அருகாமையில் சத்தங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறது. நான் ஒரு ஆலிம் என்பதை அறிந்து கொண்டார்கள். என்னிடம் அந்த வீட்டுக்குள் இருக்கின்ற ஒரு பெண்மணி அழைக்கிறாள், ஹஸரத், அல்லாஹ்வுக்காக வாருங்கள். செல்லுகிறோம். அந்த தாய் என் கையை பிடித்து, வல்லாஹி, என்னுடைய பெயரையோ, என் தங்கையின் பெயரையோ, என் குடும்பத்தினுடைய பெயரையோ நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். ஆனால் ஏன் தெரியுமா இந்த சண்டை? இரவு நேரங்களில் என் தகப்பன் என்னை பெற்றவன், என் தங்கையை பெற்றவன் இரவு நேரங்களில் மதுபோதைக்கு அடிமையாகி சாராயம், ஐஸ் போன்ற அந்த போதைப் பொருளை எல்லாம் உட்கொண்டு நுகர்ந்து ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தொடர்ச்சியாக என் தங்கையோடு தவறாக நடக்க முற்பட்ட நேரங்களில் எல்லாம் என் தங்கை என் வீட்டுக்கு ஓடோடி வருகின்ற அந்த காட்சியின் விளைவால்தான் இன்று என்னுடைய கணவர் என் வாப்பாவை, என்னுடைய கணவர் அவருடைய மாமாவை அடிக்கின்ற நிலை என்று வல்லாஹி என்று சத்தியம் செய்து சொன்ன நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான அசிங்கங்கள் நிறைந்து வழிந்து காணப்படுகிறது. ஏன் தெரியுமா? நாம் நம்மிடத்தில் ஒரு வகையான சுய சிந்தனை, என்ற வீட்டுக்குள்ள இல்லைத்தானே, என்ற குடும்பத்தில் இல்லைத்தானே, நான் ஏன் இவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும்? நாம் இன்று சந்திக்கின்ற இந்த பிரச்சனை ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி மிக குறைவாக இருந்தது. அன்று சமுதாய ரீதியாக நாம் இன்ன நபர்கள் தான் விற்பனையாளர்கள் என்று அடையாளப்படுத்தி இருந்தால், இன்ன நபர்கள் தான் பிரச்சனைக்குரியவர்கள் என்று அடையாளப்படுத்தி இருந்தால் இந்த சீர்கேடுகள் மிக குறைவாக கூட இருந்திருக்கலாம். சகோதரர்கள், ஊருக்குள்
ஐசையும் கஞ்சாவையும் சாராயத்தையும் அடித்துவிட்டு சந்தையிலிருந்து தூசணத்தை அடுக்கு மொழியில் பேசுகின்றவன் இன்று சண்டித்தனமானவனாக சமுதாயத்துக்கு முன்னாடி வருகிறான். தீனையும் இஸ்லாத்தையும் அறிவையும் கற்றுக்கொண்டு தொழுகையோடு இருக்கிற நாம் மௌனித்திருக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம் சகோதரர்களே. தூசண வார்த்தையை பேசிவிட்டால் அவர் ஊருக்குள் முதலாவது சண்டியராக தீர்மானிக்கப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒதுங்கி ஒதுங்கி போவதினூடாக இன்று ஏராளமான விளைவுகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். என்று இலங்கை நாடு என்பது அவதிப்படுகின்ற அல்லது பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாக அமைகின்ற அல்லது மாணவ சமுதாயத்தை காக்க பார்க்கின்ற ஒரு துணிப்பொருளின் கீழால் இன்று போதை வஸ்துக்கு எதிரான பல பிரச்சாரங்கள், பல கூட்டங்கள், அதே போன்று எல்லா மத தலைவர்களையும் ஜனாதிபதி அவர்கள் அழைத்து பேசுகின்ற ஒரு நிலையை பார்க்கிற பொழுது வல்லாஹி சந்தோஷமாக இருக்கிறது சகோதரர்களே. எக்கச்சக்கமான பிரச்சனைகள், கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் 2,90,000 மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்களாம் இந்த போதை வஸ்துவினூடாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தீனுல் இஸ்லாம் எப்படி தெரியுமா? ஒரு தகப்பனை வழிநடாத்துகிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையினுடைய நடையை பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையினுடைய நடையை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். நடையில் பெருமை வந்து விடாமல் அந்த மகன் நடக்க வேண்டும் என்பதை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். சத்தத்தை மகன் உயர்த்துகிறான் என்றால் அந்த சத்தம் பிழையாக இருந்துவிடக் கூடாது என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். அன்பார்ந்த பெற்றோர்களே, அன்பார்ந்த தகப்பன் என்ற அந்தஸ்தோடு இருக்கின்ற உலகங்களே, எக்கச்சக்கமான மாணவர்கள் சீரழிந்து இன்று நாசமாகிக் கொண்டிருக்கின்ற கல்வியை கற்று பல்கலைக்கழகம் சென்று பட்டத்தோடு வர வேண்டிய நம்முடைய மாணவ சமுதாயம் இன்று கல்வியை கற்றுக் கொள்ளுகிற நேரத்திலேயே கல்வியை இழந்து ஊருக்குள் பெற்றோர்களுடைய மானத்தையும் இழக்க செய்து சமூகத்தில் இவர்கள் எல்லாம் குடிகாரர்கள் என்று பேசுகிற அளவுக்கு தூரப்படுத்துகின்ற அல்லது போலீஸ் நிலையத்தால் கைது செய்யப்பட்டு அங்கு சென்று விடுவிக்கப்படுகின்ற அளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம். என்ன செய்வது சகோதரர்களே? என்ன செய்வது? அதற்கு ஏற்றால் போல் வெளிநாடுகளில் இருந்தும் இந்த இலங்கை நாட்டுக்கு மது போதைப் பொருட்கள் களவு ரீதியாக தெரியாத வண்ணம் வந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வையும் நாங்கள் பார்க்கிறோம். அண்மையில் சென்ற வாரம் தென்பகுதியில் கடற்கரை ஓரங்களில் 51 பொதிகள் மிதந்த வண்ணம் இருந்தது. 51 பொதிகள். 51 பொதிகளிலும் ஐஸ் என்று சொல்லுகின்ற அந்த போதைப் பொருள், அந்த பொதி வந்த அந்த இடத்தில் சுற்றி திரிந்த 5 நாய்கள் அந்த பொதி கிடந்த இடத்தில் இருக்கின்ற நீரை அருந்தி இருக்கிறது. அதாவது ஐஸ் போதைப் பொருள் கலந்த நீரை அங்கு சுற்றி திரிந்த 5 நாய்கள் குடித்திருக்கிறது. அந்த தண்ணீர் அதில் 2 நாய்கள் இறந்து போன நிகழ்வை அண்மையில் நாங்கள் பத்திரிகையில் பார்த்தோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெளிநாடுகளில் இருந்து கடத்தல் நிகழ்வுகளில் கூட நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்களோ என்ற சந்தேகம் உள்ளங்களில் எழுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறுகிய ஒரு 3-4 மாத காலங்களுக்குள் இந்த அரசாங்கம் ஏராளமான போதை வஸ்து பொருட்களை அபகரித்திருக்கிறது, கைது செய்திருக்கிறது. அந்த பொருட்களை எரித்த நிகழ்வுகளையும் நாங்கள் பார்க்கிறோம். வேதனை என்ன தெரியுமா? யார் இதை தடுக்க வேண்டுமோ, யார் இது பிழை, இது கூடாது, உங்களுடைய உடம்பை கெடுக்கும், உங்கள் குடும்பத்தை கெடுக்கும் என்று சொல்ல வேண்டியவர்கள் எல்லோரும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாத்த நல்ல பல ஆசிரியர்கள் நம் சமுதாயத்திலும் ஏனைய சமூகங்களிலும் சமுதாயங்களிலும் இருக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு சிலர் சென்ற வார பத்திரிகையில் வந்த செய்தி,
ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியை, 68 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆசிரியை இந்த ஐஸ் போதை பொருளை விற்று கைது செய்யப்பட்ட ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். இராணுவ சிப்பாய் போதை வஸ்தை பாவித்து அதனூடாக கைது செய்யப்பட்ட நிகழ்வுகளை நாங்கள் அறிகிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பட்டி தொட்டி எல்லாம் இன்று மதுபோதை பொருட்கள் வஸ்துக்கள் ஏராளமாக மலிந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழலை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, எது விஷத்தால் குறைந்த பாம்போ அந்த பாம்பை தங்களுடைய நாக்கிலே கடிக்க வைத்து அந்த விஷத்தை உடம்புக்குள் ஏற்றி அது ஒரு போதையாக பாவிக்கின்ற இளைஞர்களையும் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சந்தித்த பகுதி சகோதரர்களே, ஒரு வாலிபன் ஏதோ ஒரு மாத்திரையை தினந்தோறும் உண்ணுகிறார். எதேர்ச்சியாக அவரை நான் சந்திக்கிறேன். கொழும்பு நகரிலே ஒன்றாக தங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அவர் தொடராக அந்த மாத்திரையை மாத்திரம் உண்டு வருகிறார். அதோடு சேர்த்து ஏதோ ஒரு குடிபானத்தையும் கலக்கிறார். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் அந்த அருந்திய அந்த மாத்திரையினுடைய அந்த பக்கத்தை எடுத்து போட்டோ ரீதியாக இன்னும் ஒரு டாக்டருக்கு அனுப்பி இவர் என்ன மாத்திரை குடிக்கிறார் என்று கேட்ட நேரத்தில், வலிப்பு நோய் வருகிற நேரத்தில் யாருக்கு வைத்தியர்கள் கொடுக்கின்ற அந்த மாத்திரையையும் ஓடிக்ளோனையும் கலந்து தங்களுடைய உடம்பிலே போதை வஸ்தாக குடித்து வருகின்ற இளைஞர்களை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இப்படி சீர்கட்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமாக நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தாக வேண்டும், சமூக பணி என்பது எவ்வளவு பெரிய கடமை என்பதை புரிந்து கொண்டு இந்த சமூகத்திலே வாழுகிற நாம் தீமைகளுக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அந்த நேரத்தில் நம்மாலான பங்களிப்புகளை நாம் செய்தாக வேண்டும். அவற்றுக்கு நன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்திருக்கின்ற இந்த போதை வஸ்துக்கள் தொடர்பாக இவற்றை நம் சமுதாயத்திலிருந்து, நம் ஊரிலிருந்து, நம் நாட்டிலிருந்து அகற்ற வேண்டிய அல்லது அப்படியானவர்கள் இனம் காணப்பட்டு அவர்கள் புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் ஒரு நல்ல மனிதனாக நம் சமூகத்திலும் வர வேண்டும் என்ற ஆசைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் அவற்றுக்கு எதிராக நாம் ஏதாவது சென்று போலீசாரிடமோ அல்லது ஏனையவர்களிடமோ சொன்னால் நம்மோடு சண்டை போடுகின்ற அல்லது நம் குடும்பத்தை சண்டைக்கு இழுக்கின்ற, நமக்கு அநியாயம் செய்கின்ற, நம் பொருளாதாரத்தை அளிக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எல்லா பகுதிகளிலும் மாவட்ட ரீதியாக தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. புலனாய்வு துறைக்கு இப்படியானவர்கள் இந்த இடத்தில் இப்படி பாவிக்கிறார்கள் என்ற தகவலை சொன்னால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது பாவம் கிடையாது. இது சமூகத்தை சீர்திருத்திய ஒரு நன்மைதான் நமக்கு வந்து சேரும் என்ற நினைப்போடு இஹ்லாஸோடு செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று எக்கச்சக்கமான சட்டத்தரணிகள் இன்று ஒவ்வொரு நீதிமன்றங்களிலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக இருக்கின்ற சட்டத்தரணிகளிடம் நாம் ஒரு சமூகத்தின் தலைமைகளாக அல்லது சமூகத்தை வழிநடாத்துகின்ற ஒரு தாய்க்களாக அன்பாக பண்பாக வேண்டுவது என்னவென்றால், இப்படி யாரெல்லாம் போதை வஸ்தோடு பிடிபட்ட நிலையில் கைதாகி சிறைச்சாலைக்கு செல்லுகின்ற நிலை இருக்கிறதோ அவர்களுக்காக நீங்கள் வாதாட வேண்டாம். அவர்களிடமிருந்து நீங்கள் பெறுகின்ற பணம் இந்த சமூகத்துக்கு நீங்கள் செய்கிற துரோக பணம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பான சட்டத்தரணிகளாக நாம் மதிக்கின்ற ஏராளமான சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். இன்று நீதிபதி குலாம் இன்று போதை வஸ்துக்கு எதிராக
அதாவது போதை பாவனையில் இருக்கின்றவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குவதை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அன்பார்ந்த நாம் நேசிக்கின்ற அந்த சட்டத்தரணிகள் ஒன்றிணைந்து நாங்கள் யாரும் இவர்களுக்காக வாதாட மாட்டோம் என்ற குரலை எழுப்ப வேண்டும். அந்த குரல் எழுப்புதல் என்பது மீடியாக்களினூடாக வர வேண்டும். அதனூடாக போதை வஸ்தோடு இருக்கின்ற அந்த இளைஞர்கள் புரிந்து கொண்டு ஒதுங்குவதற்கு கூட இது ஒரு காரணியாக அமையலாம். அதே போன்று ஊரில் இருக்கின்ற வைத்தியர்கள், நம் ஊரில் இருக்கின்ற இந்த பாவனையாளர்களை இனம் கண்டு அல்லாஹ்வுக்காக அவர்களோடு பேசுகின்ற ஒரு மனநிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களிடம் இருக்கின்ற பிரச்சனைகளை இனம் காண வேண்டும். அந்த பிரச்சனைகளுக்கு மருத்துவ ரீதியாக என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை சிந்தித்து நாம் ஆலோசனைகளாக வழங்க வேண்டும். ஊரில் இருக்கின்ற பள்ளி நிர்வாகங்கள் அவர்களோடு அன்பாக பேசி அழைக்க முடியும் என்றால் அழைத்து உபதேசம் செய்கின்ற அந்த நிலை வர வேண்டும். போதை வஸ்துக்கு எதிரான இஜ்திமாக்கள் தொடராக நடைபெற வேண்டும். போதை வஸ்துக்கு எதிரான ஜும்மா பயான்கள் தொடராக நடைபெற வேண்டும். மாணவ சமுதாயத்தை அந்த பேரழிவில் இருந்து காப்பாற்றுவதற்கான நம்முடைய பொருளாதார உதவியை பல தனவந்தர்கள் மஸ்ஜிதுகளுக்காக ஒதுக்க வேண்டும். மாவட்ட ரீதியாக, பிரதேச ரீதியாக பெரும் நிகழ்வுகளாக நாம் அவற்றை செய்தாக வேண்டும். ஒவ்வொரு பாடசாலை ரீதியாகவும் சென்று மஸ்ஜிதில் இருக்கின்ற நிர்வாகங்கள், ஊரில் இருக்கின்ற படித்த சமூகம் அவர்களுக்கு கலை நிகழ்வுகளை காட்டி இப்படியான விபரீதங்கள் வருகிறது என்று சொல்லி மாணவ சமுதாயத்தை காப்பதற்கான, மாணவ சமுதாயத்தை இந்த அதால பாதத்திலிருந்து நம் வழியில் தீனுக்குள் எடுத்துச் செல்வதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். துண்டு பிரசுரங்கள் வெளியிட வேண்டும். அதே போன்று இன்னொரு நிகழ்வுகள், நம் சிந்தனைக்கு படுகின்ற நிகழ்வுகளை நாம் ஒரு டீமாக ஆலோசனை செய்து இந்த நேரத்தில் சகோதரர்களே, ஜமாத்து பிரிவினை வேண்டாம். இந்த நேரத்தில் நாம் நம் சமுதாயம் என்று சிந்திப்போம், நம் பிரதேசம் என்று சிந்திப்போம், நம் நாடு என்று சிந்திப்போம். இவற்றுக்குள் அரசியல் பிளவுகள் வேண்டாம். நம்முடைய குரோதங்களை ஒரு புறம் வைப்போம். சமூகத்திற்காக ஒன்று சேர்ந்து நம்மால் முடியுமான அந்த பயணத்தில் நாம் கைகோர்க்கின்றவர்களாக மாற வேண்டும். சகோதரர்களே, போதை வஸ்தை பாவித்து தொடராக 4 தொழுகைகள் பாழாக்கப்படுமாக இருந்தால், 4 தொழுகைகள் பாழாக்கப்படுமாக இருந்தால் மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நரகவாதிகளினுடைய உடம்பிலிருந்து வடிகின்ற அந்த வியர்வையையும் சேலையும் அவர்களுக்கு உணவாக வழங்குவது அல்லாஹ் மீது கடமையாகிறது என்ற நபிமொழியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு பேராபத்தில் நம்முடைய சமுதாயம் சிக்கிவிடாமல் இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். சகோதரர்களே, நம்முடைய அழைப்பு பணி என்பது சுவனத்தை நோக்கித்தான். அவர்களோடு குரோதம் கொள்வதற்காக அல்ல, விமர்சிப்பதற்காக அல்ல, விரட்டுவதற்காக அல்ல, சுவனத்தின் பக்கம் அழைப்பதற்காகத்தான். பக்குவமாக எடுத்து சொல்லுகின்ற நல்லவள மக்களாக நாம் மாறுவோம். வல்லவன் ரஹ்மான் இந்த தீனுல் இஸ்லாத்தை சத்திய வடிவில் அழகான முறையில் சொல்லுவதற்கு நமக்கும் நம்முடைய ஜமாத்தினருக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்கும் வல்லவன் ரஹ்மான் துணை புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.